ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு வீடியோல பாத்தீங்கன்னா நான் சொல்ல வர்றது செஸ்ட் ஒர்க் அவுட் பத்தி தான். ஸோ செஸ்ட் ஒர்க் அவுட்ல வேரியேஷன்ல நிறைய இருக்கு. அதுல நான் பண்ணியிருக்க ஒர்க் அவுட் பாத்தீங்கன்னா டிக்ளைன் தம்பிள் பிரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டிக்ளைன் ஒர்க் அவுட் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஒர்க் அவுட்ல பண்ணும்போது என்ன ஒரு ஃபால்ட்னு பாத்தீங்கன்னா, ஸோ பிகினர்ஸ்க்கு இந்த ஒர்க் அவுட் அவ்வளவா உங்களை ட்ரைன் பண்றவங்க இந்த ஒர்க் அவுட் சஜஷன் பண்ண மாட்டாங்க. ஸோ ஏன்னா நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது நம்மளுக்கு தம்பிளா இருக்கட்டும் பார்பலா இருக்கட்டும் நம்மளுக்கு கரெக்டான அந்த மூவ்மெண்ட் வராதுனால நம்மளுக்கு இந்த ஒர்க் அவுட் பிகினர்ஸ்க்கு ட்ரைன் பண்றவங்க சொல்ல மாட்டாங்க. ஸோ சஜஷன் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த ஒர்க் அவுட் பண்றதுனால நம்மளுக்கு இன்ஜுரி வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அதனால இந்த ஒர்க் அவுட் அவாய்ட் பண்ண சொல்லுவாங்க. அதனால மிஷின்ல இருக்கக்கூடிய லோயர் செஸ்ட் ஒர்க் அவுட் போட சொல்லுவாங்க. ஏன்னா அந்த மூமெண்ட்டும் இருக்கட்டும் சரி, அந்த வேவ் லென்த்தா இருக்கட்டும் சரி, நம்மளுக்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நம்மளுக்கு லோயர் செஸ்ட் ஒர்க் அவுட் ஈஸியா பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த ஒர்க் அவுட் பண்ணும்போது மிஷின்ல ஈஸியா நம்மளுக்கு வெயிட்டும் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும். நம்மளுக்கு செஸ்ட்டும் அந்த பர்டிகுலர் லோயர் செஸ்ட்டுக்கு நம்மளுக்கு ஈஸியான ஒர்க் அவுட்டும் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால பிகினர்ஸ் இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்றது முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ நீங்க வெப்சைட்லயோ இல்ல யாராச்சும் சஜஷன் மூலியமாவோ இந்த ஒர்க் அவுட்டா இருந்தாலும் சரி, இல்ல வேற மாதிரி ஏதாச்சும் ஒர்க் அவுட்டா இருந்தாலும் சரி, முதல்ல இந்த ஒர்க் அவுட் பத்தி நீங்க ஒரு அனலைஸ் பண்ணி எப்படி இந்த ஒர்க் அவுட் பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஒர்க் அவுட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை விட நீங்க ஒர்க் அவுட் பண்றதுக்கு முன்னாடி ஸ்ட்ரிச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் அவுட்ல பண்றது இன்ஜுரி வராதுக்கு நம்மளுக்கு பாசிபிள் கம்மி. அதுதான் இன்னைக்கு வீடியோல இதை பத்தி சொல்லணும்னு இருந்தேன். ஸோ சொல்லியாச்சு. ஸோ அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.